ஏமா மீனாட்சி, கேட்க மறந்துட்டேன். உனக்கு போன வாரம் வளகாப்புலாம் நடந்துச்சாமே, அதுக்கு புடவைல எங்கம்மா வாங்கின? அது மதுரையில போய் வாங்கிட்டு வந்தோம். என் வீட்டுக்காரர் தான் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. எங்கம்மா உன் வீட்டுக்காரரை காணோம்? வேலைக்கு போயிட்டாரா? என்னம்மா வேலைக்கு போயிருக்காரு? இல்ல, அவரு இவ்வளவு நாளா அவங்க அம்மா கூட தான் பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெய்ப்பூர்ல ஏதோ காட்டன் மில் பிசினஸ் நடத்திட்டு இருக்காராம். அதனால அவரோட சேர்ந்து ஏதோ ஒர்க்கிங் பார்ட்னர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஜெய்ப்பூர் வரைக்கும் என் வீட்டுக்காரர் போயிருக்காரு. ஜெய்ப்பூர்காமா? அங்கெல்லாம் அருமையான புடவை கிடைக்குமேமா? ஆமாண்ணே. சரி தாரணி, இதுல எந்த புடவைய கல்யாணத்துக்கு கட்டினா நல்லா இருக்கும்னு இப்பவே கட்டி பாத்துறியா? சரிக்கா. சரி சித்தி, அப்ப நீ எல்லா புடவைக்கும் பணம் கொடுத்துரு. தாரணி அக்கா, நீ ரூமுக்கு வா. எந்த புடவைய கல்யாணத்துக்கு கட்டலான்னு நானும் மீனாட்சி அக்காவும் செலக்ட் பண்ணி தரோம். ஓகேவா? அந்த புடவையெல்லாம் எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கமா, எடுத்துக்க. எடுத்துக்கணும் சித்தி. திவ்யா, அந்த புடவைய எடுத்துக்கோ. இந்தாக்கா. ஆனா பாத்து பில் போடுங்கண்ணா. சரிம்மா, இந்தாங்கம்மா. அப்போ 1750 ரூபாவா? 1750 ரூபாயா? பக்கத்துல ஒரு சைபர் போட்டுருக்கு பாருங்கம்மா, அத பாக்கலையா நீங்க? 17,500 ரூபாமா. என்னது? 17,500 ரூபாவா? என்னம்மா நீங்க? இருங்க, பணத்தை எடுத்துட்டு வரேன். சரி. என்னம்மா கட்டுறா? இருடி, பொறுமையா தான் கட்டிட்டு வருவா. இந்த தாரணியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு புடவையை எடுத்து கொடுத்தோம். ஆனா அதுக்கு 17,500 ரூபாய் செலவாயிருச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா? இதுல இந்த மீனாட்சிக்கு வேற தேவையில்லாம புடவை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹாசினிய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தாரணிய தூண்டி விடணும். அவளை ஜெயிலுக்கு அனுப்பாம இவளுக்கு சாந்தி முகூர்த்தம் கூட நடக்க விடக்கூடாது. அக்கா, இந்த புடவையில நீ உண்மையிலேயே தேவதை மாதிரி இருக்கக்கா. அக்கா, கட்டி பிடிக்காத, புடவை கசங்கிட போதுடி. ஆமால. சரி, அப்ப நான் கட்டி பிடிக்கல. தாரணி, உண்மையிலேயே இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி. ஜாக்கெட் கூட உனக்கு கரெக்டா தாண்டி இருக்கு. அப்படியாக்கா? உண்மையாவாக்கா சொல்ற? நிஜமாவே இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? ஆமா. ஆமாக்கா, நிஜமாவே இது நல்லா இருக்கு. இதே நீ கல்யாணத்துக்கு கட்டிக்கோ. சரி. சித்தி, நீ என்ன சொல்ற? இந்த புடவை நல்லா இருக்கா? ஆஹா, இந்த காலத்து புடவை பத்திலாம் எனக்கு என்ன தெரியும்? டிசைன் டிசைனா வருது, அதான் இவளுங்களா சொல்றாளுங்கல்ல, அப்ப நல்லதா இருக்கும் போல. அப்போ உனக்கு பார்க்க இது நல்லா இல்லையா? அப்ப நம்ம டவுனுக்கு போய் பெரிய கடையை பார்த்து வேற துணி எடுக்கலாமா? அப்படிலாம் சொல்லல. இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? அதுவும் உன் நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பா இருக்கு. தாரணி, உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும்னு அப்பா போட்டோ முன்னாடி நின்னு வேண்டிக்கோ. வா. அப்பா, நான் விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் ஒரு டாக்டர். அவரு என்ன பொண்ணு பார்க்க அவங்க அம்மாவோட நாளைக்கு வராராம். நாளை கழிச்சு எனக்கும் அவருக்கும் முருகன் கோயில்ல வச்சு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. எங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான்ப்பா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆசினிய நான் எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்ப்பா. அதுக்கு ஏதாவது ஆதாரம் என் கையில கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கப்பா. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதே மாதிரி அந்த ஆசினிய நான் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்கப்பா. அப்படி சொல்லுடி. பூஜை ரூம் எங்க இருக்கு?
என்ன வாசனை என்ன தேடிட்டு இருக்க? இல்ல முத்துப்பாண்டியும் அஜயும் அஜயோட அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆமா தெரியும். அவங்க வந்ததும் நாம எல்லாருமே சேர்ந்து தாரணிய பொண்ணு பார்க்க போயிடுவோம். அதுவும் தெரியுமா, அதனால தானே நான் ரெடியா இருக்கேன். அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியணும்னு சாமிய வேண்டணும்ல. சரி. அதான் பூஜை ரூம் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். ஏமா அதுக்கெல்லாம் இங்க தனியா ரூம்லாம் இல்லம்மா. கடவுள் தூண்ல இருப்பாரு துரும்புல இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால எனக்கு என் பாட்டிக்கு சாமி கும்பிட்டுன்னு தோணுச்சுன்னா அப்படியே நின்ன இடத்துல இருந்து இந்த விட்டத்தை பார்த்து கும்பிடுவோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நீ விட்டத்தை பார்த்து கும்பிட்டுக்க. அட பாவி, வீட்ல பூஜை ரூம் கூடவா இல்லாம இருப்பீங்க? சும்மா சொன்னேம்மா, அந்த அம்மா போட்ட பக்கத்துல ஒரு சாமி போட்டா இருக்குல்ல, அங்கதான் கும்பிடுவோம். போய் கும்பிட்டுக்க. ஹாசினி வாங்க வாங்க வாங்க. ஹாசினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க உட்காருங்க. உடம்பெல்லாம் பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். அம்மா டைம் ஆயிடுச்சுமா, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். நீங்க போய் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்கன்னா தாரணியை பொண்ணு பார்க்க போயிடலாம். பாத்தியா எவ்வளவு அவசரப்படுறான்னு? நீ தான் ஜிலேபியாப்பா? ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஹாசினி அம்மாக்கு ரூம்ல ரெடி பண்ணிட்டல? நானும் ஆண்டியும் ஒரே ரூம்ல தங்கிக்கிறோம். சரி. ஆண்டி வாங்க, நீங்க ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, காஃபி எல்லாம் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தோம். நீ ரூம காட்டு, நான் குளிச்சிட்டு ரெடி ஆகுறேன். சரியா? குடும்பம் இல்ல இல்ல நானே எடுத்துட்டு வரேன், வா. உட்காருங்க சார். உட்காருங்க. நல்ல காரியம் நடக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் கவனத்தை அதில் செலுத்தாம ஹாசினிவே ஏமாறைச்சிட்டு இருக்கீங்க. டேய், இது எங்க வீட்டு விசேஷம், இங்க எதுக்கடா அவ வந்திருக்கா? அதானே அவங்கள போக சொல்லி இங்க இருந்து. அதை எப்படி போக சொல்ல முடியும்? அந்த பிள்ளை ஒன்றும் உங்கள் வீட்டுக்காக வரல, அதே அஜய் சாரோட சொந்தக்கார பிள்ளை, மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தம், அதனால் வந்திருக்கு. அதை இங்கேருந்து போக சொன்னோம்னா அஜய் சாரோட அம்மா உங்ககிட்ட கோவப்படுவாங்க. பரவாயில்லையா? புரியுதுல்ல? அதனால் ஹாசினியை பற்றி யோசிக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. முதல்ல இல்லை வந்துடுறேன். டேய் அங்க போய் என்னடா பேசுற? இல்லை அதுங்க ரெண்டும் ஹாசினி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க, அதான் போய் லைட்டாக கடிச்சு விட்டு வந்தேன். அவங்க என்ன எதுவும் சொல்லலையா? அதுங்க உன்னை மறந்துருச்சுங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் பேசாம அமைதியா நில்லுங்க. சரி ரங்கநாயகி, மாப்பிள்ளை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாளாக டாக்டராக இருக்காரு. நல்ல குணமான பையன் வேற. அவரை மாதிரியே அவங்க அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்களாக இருக்காங்க. ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி பாசமாக பேசுகிறாங்க. இவங்க வீட்டுக்கு தாரணி வாழப்போனா அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு. மாப்பிள்ளையோட அம்மாவே ஜாதகத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க.